மூணாவது ஆவிக்குரிய காலத்தை கர்த்தர் ஒழுங்கு செய்கிறார். என்ன அப்படின்னா, விசுவாச குலைச்சல்களை கர்த்தர் சரி பண்ணுறார். உங்கள் மத்தியில் உள்ள விசுவாச குலைச்சல்கள், விசுவாச தடைகள், வாக்குத்தத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை உள்ள ஒரு தடைகளை கர்த்தர் செய்கிறார். விசுவாச குலைச்சல் தானது, அதை கர்த்தர் செய்கிறார். சந்திக்க முடியாத ஒரு நாள் உங்களுக்கு வருவார். ஹல்லேலூயா. அது ஒரு நாள் கர்த்தர் ஆயத்தம் இருக்கு. அதை நீங்கள் கண்டதும் இல்லை, கேட்டதும் இல்லை, உங்களுக்கு தோன்றதும் இல்லை. இதெல்லாம் நம்ம விசுவாசம் வச்சு நம்ம நடந்து போவோமா என்ன? இப்படிலாம் விசுவாசம் இருக்குமா, அப்படிலாம் செய்வோமா, அப்படி எல்லாம் பாசிபிலிட்டியே இல்லை, அப்படிலாம் விசுவாசம் இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. கர்த்தர் சந்திக்கும் நாள் நம்ம விசுவாச குலைச்சல் செய்யப்படும், நீக்கப்படும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை சந்திக்க முடியாது வரும்போது உங்களுக்கு காணப்படும் அந்த விசுவாச குலைச்சல் நீக்க முடிய ஒரு ஆளை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். உங்களுக்கு அந்த காரியத்தை நீங்க ஒழுங்குபடுத்த முடியாத ஒரு விசுவாச குலைச்சல் மூலமா நீங்க செய்ய தடைப்பட இருக்கிற அந்த பாகத்தை நிறைவேற இருக்க நீங்க தடையா இருக்கிற அந்த விசுவாசங்களை எடுத்து போட முடியாது, ஒழுங்குபடுத்த முடியாது. கர்த்தர் ஒரு நாளை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார்.